நடிகர் சங்க கட்டிட திறப்பு விழாவில் பிரபலங்களின் மாஸ் என்ட்ரி. நடிகர் விஷால் தற்போது இயக்குநராக மகுடம் படத்தின் வேலைகளில் பரபரப்பாக இயங்கி வருகிறார். இப்படம் ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையில் சமீபத்தில் நடிகர் சங்க அலுவலகத்தில் நடந்த மீட்டிங் பற்றியும் அங்கு சக நடிகர்களை அவர் சந்தித்தது பற்றியும் நடிகர் சங்க கட்டிடம் திறப்பு பற்றியும் பதிவிட்டிருந்தார். அந்த பதிவில் அவர் நடிகர் சங்க அலுவலகத்தில் நடந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் எனது திரையுலக குடும்பத்தை சந்தித்தேன். எங்களது நீண்ட நாள் கனவான அந்த பாரம்பரியமிக்க தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடத்தின் இறுதிக்கட்ட பணிகளுக்காக ஒட்டுமொத்த குழுவும் முழு வீச்சில் தயாராகியுள்ளது. அவர்கள் அனைவரையும் சந்திக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் ஒரு நேர்மையான மகிழ்ச்சியான உணர்வு ஏற்படும். பல கட்ட போராட்டங்கள், சட்ட போராட்டங்கள், தொடர்ச்சியான கடின உழைப்பு மற்றும் பல தடைகளை கடந்து நாம் நினைத்ததை நிஜமாக்கி காட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது. ஆம், அந்த பெருமிதமான தருணத்தை நோக்கி நாங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கிறோம். அது மிக தொலைவில் இல்லை. இறைவனின் அருள் நிலைக்கட்டும் என பதிவிட்டிருந்தார். விரைவில் நடிகர் சங்க கட்டிடம் திறக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் விஜய் கலந்து கொள்ள அதிக வாய்ப்பு இருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலில் பல சினிமா பிரபலங்கள் போட்டியிட்டனர். அதில் நடிகர்கள் சங்க உறுப்பினர்களான விஜய், உதயநிதி, பார்த்திபராஜா ஆகியோர் வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு நடிகர் சங்கம் பாராட்டு தெரிவித்தது. இதுகுறித்து நடிகர் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மூவரையும் நினைத்து தென்னிந்திய நடிகர் சங்கம் பெருமையும் மகிழ்ச்சியும் கொள்கிறது. நிறைவடைந்து வரும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதிய கட்டிடத்திற்காக தக்க சமயத்தில் விஜய், உதயநிதி ஆகியோர் கணிசமான நிதி வழங்கி உதவுவதை இச்சமயத்திலும் என்றும் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம் என தெரிவித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க புது கட்டிடத்தை கடந்த ஆட்சியில் ஸ்டாலின், உதயநிதி தலைமையில் திறக்க வேண்டும் என்று சங்க நிர்வாகிகள் முயற்சித்தனர். அது நடக்கவில்லை. தாவேகா தலைவர் விஜயும் விஷாலும் நல்ல நண்பர்கள். சென்னையில் லயோலா கல்லூரியில் படித்தவர்கள். அதனால் விரைவில் நடிகர் சங்க கட்டிடம் திறக்க வாய்ப்பு. அதற்கு அரசு உதவிகள் அதிகம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த விழாவில் முக்கிய விருந்தினராக ரஜினி, கமல், அஜித் என்ட்ரி கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. நீண்ட வருடத்திற்கு பிறகு ரஜினி, கமல், அஜித் ஒன்றாக என்ட்ரி கொடுப்பார்கள் என எதிர்பார்க்கலாம். முதல்வர் விஜய் தான் இதனை திறந்து வைப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.